கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் இப்போது எரேமியாவின் புலம்பல் புத்தகத்தினுடைய 1வது அதிகாரத்தின் விளக்கத்தை குறித்து பார்க்கலாம். இந்த புலம்பல் 1வது அதிகாரம் எருசலேமின் அழிவு, அந்நகரின் துயரங்கள் மற்றும் அதன் துன்பகரமான நிலை ஆகியவற்றை குறிக்கின்றன. இந்த அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசியின் கண்ணோட்டத்தில் கடவுளின் கோபத்தால் ஏற்பட்ட பேரழிவை பற்றிய புலம்பலாகும். துன்பத்தில் எருசலேம் நகரம். இந்த எருசலேம் நகரம் துன்பத்தில் தனிமையாக இருந்து வருந்துகிறதை குறித்து இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாளே, ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாயிருந்தவள் கப்பம் கட்டுகிறவள் ஆனாளே. இந்த எருசலேம் நகரம் தனிமையாக இருப்பதாக குறித்து ஒரு புலம்பலாக, ஒரு கவிதையாக எரேமியா பாடுகிறார். எரேமியா 42வது அதிகாரம் 1-2 வசனங்களில், எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் யோசையாவின் குமாரனாகிய எசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் என்று மீதமாக இருக்கிற பாபிலோன் ராஜா சிறைப்பிடித்து கொண்டு போன ஜனங்களை தவிர மீதமாக இருக்கிற ஜனங்களுக்காக இவர்கள் எரேமியாவிடம் ஜெபம் பண்ணும்படி கேட்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஜனம் பெருத்த நகரமாகிய எருசலேம் நகரம் இப்போது தனிமையாக இருக்கிறது. காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள். இந்த எருசலேம் நகரம் இப்போது தனிமையாக இரவு நேரங்களிலே அழுது கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் இவள் அவ்விதமான வேசித்தனங்களும் முரட்டாட்டமான காரியங்களை செய்ததுனால அவளுடைய நேசர் எத்தனை நேசர்களுக்குள்ளாக இவள் போனாலோ அந்த நேசர்கள் எல்லாரும் இவளை விட்டு போய்விட்டார்கள். இவளை தேற்றுவதற்கு யாருமே இல்லாமல் ஆகிவிட்டார்கள். அதேதான் எரேமியா 3வது அதிகாரம் 1-2 வசனங்களில் அவர் கூறுகிறார், நீயோவென்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்தரத்திலே அரபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். நீ அநேக நேசரோட இந்த எருசலேம் வேசித்தனம் பண்ணினதின் காரணத்தினால இப்போது கர்த்தருடைய தண்டனை அதன் மேல் வந்ததினால் ராக்காலத்துல இரவு நேரத்துல உட்கார்ந்து இந்த எருசலேம் அழுது கொண்டிருக்கிறது. யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவள் புற ஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள், இளைப்பாறுதல் அடையாள். அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள். இந்த யூதா ஜனங்கள் எருசலேமில் வாழ்கிற ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் பாபிலோனுக்கு இப்போது சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். அந்த எருசலேம் என்பவள், சீயோன் என்பவள் புற ஜாதிகளுக்குள்ளே தங்கியிருக்கிறாள், பாபிலோன் மக்களிடத்திலே தங்கியிருக்கிறாள். அவளுக்கு இளைப்பாறுதல் இல்லை. அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடிக்கிறார்கள். எரேமியா 13:19 தெற்கிலுள்ள பட்டணங்கள் அடைக்கப்பட்டன, அவைகளை திறப்பார் இல்லை. யூதா அனைத்தும் குடி விலக்கப்பட்டு போம், அது சமூலமாய் சிறைப்பட்டு போம். அன்று எரேமியா சொன்ன பிரகாரமாக இன்று யூதா அனைத்தும் குடி விலக்கப்பட்டு போய் அந்த ஜனங்கள் உபத்திரவப்படுகிறார்கள், அது சிறைப்பட்டு போய் கொடுமையான அடிமை வேலை செய்கிறார்கள். பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் சீயோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது. அவள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள். அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள். அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது. இந்த எருசலேம் நகரம் மண்மேடானதினால் எல்லாம் இடிக்கப்பட்ட அக்கினிக்கு இரையாகி போனதினால் அங்கு பண்டிகைக்கு வருவார் யாருமே இல்லை.
சீயோனுக்கு போகிற வழிகள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறது, யாரும் போகிறதற்கு இல்லை. எல்லா இடமும் பாழாய் கிடக்கிறது. அந்த கன்னிகைகள், எருசலேமின் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள். அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது. இதை எரேமியா 9:11 நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் ஆக்குவேன். யூதாவின் பட்டணங்களையும் குடி இல்லாதபடி பாழாக்கி போடுவேன். கர்த்தர் அன்று சொன்னது போலேயே இன்று எருசலேம் மண்மேடுகளாகி வலு சர்ப்பங்களின் தாபரமாக இருக்கிற காரணத்தினால் சீயோனுக்கு போகிற வழிகள் எல்லாம் புலம்புகிறது. அவள் சத்துருக்கள் தலைமையானார்கள். அவள் பகைஞர் சுகித்திருக்கிறார்கள். அவளுடைய திரளான பாதகங்களின் நிமித்தம் கர்த்தர் அவளை சஞ்சலப்படுத்தினார். அவள் பிள்ளைகள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள். இந்த எருசலேமின் சத்துருக்கள் தான் இப்போது தலைமையானார்கள். எருசலேமின் பகைஞர் எல்லாரும் இப்போது சுகித்திருக்கிறார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எருசலேமுடைய திரளான பாதகங்களின் நிமித்தம் கர்த்தர் எருசலேமை சஞ்சலப்படுத்தி இருக்கிறார். எருசலேமின் பிள்ளைகள் சத்ருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள். இதை எரேமியா 30:15 உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். அவ்வளவு பாவங்கள் இருந்த காரணத்தினால கர்த்தர் அவர்களை சஞ்சலப்படுத்தினார். அவளுடைய பிள்ளைகள் சத்துருக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள். அவளுடைய சத்துருக்கள் இவர்களுக்கு தலைமையானார்கள். சீயோன் குமாரத்தின் அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று. அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி தொடருகிறவனுக்கு முன்பாக சத்துவம் இல்லாமல் நடந்து போனார்கள். மேய்ச்சலை காணாத மான்கள், மான்களுக்கு உணவில்லாதபடியினால், மேய்ச்சல் இல்லாதபடியினால் அது பலன் இல்லாமல் சத்துவம் இல்லாமல் போகிறது போல இவர்களும் இவர்களை தொடருகிறவனுக்கு முன்பாக பலன் இல்லாமல் நடந்து போனார்கள். எரேமியா 13:18 நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தியையும் நோக்கி தாழ வந்து உட்காருங்கள், உங்கள் சிரசின் சிங்காரமாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்ததென்று சொல்லுங்கள். இந்த ராஜாவும் ராஜாத்தியும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். இப்போது தாழ வந்து உட்காருங்கள், சிரசின் சிங்காரமாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்ததென்று சொல்லுங்கள் என்று சொன்ன பிரகாரமாக அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் சத்துவம் இல்லாமல் பலன் இல்லாமல் நடந்து போகிறார்கள். தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகிய நாட்களிலே எருசலேம் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தனக்கு உண்டாயிருந்த இன்பமானவைகளை எல்லாம் நினைக்கிறாள். அவளுக்கு உதவி செய்வார் இல்லாமல் அவளுடைய ஜனங்கள் சத்ருவின் கையிலே விழுகையில் பகைஞர் அவளை பார்த்து அவளுடைய ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணினார்கள். இப்போது அவளுக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகி இருக்கிறது. இந்த நாட்கள்ல பூர்வ நாட்களில எப்படி இருந்தேனா அப்படின்னு யோசித்து பார்க்கிறா. அவளுடைய நஸ்ரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திர நீலத்தை பார்க்கிலும் மேனியுமா இருந்தார்கள். இவ்ளோ அழகா இருந்தவங்க இப்போது அவைகளை எல்லாம் விட்டு விட்டார்கள். அந்த பழைய இன்பமானவைகளை எல்லாம் இப்போது நினைத்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு உதவி செய்வார் இல்லாமல் அவளுடைய ஜனங்கள் சத்ருவின் கையில விழுந்தபோது அவளுடைய பகைஞர் எல்லாரும் அவளை பார்த்து அவளுடைய ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணினார்கள். இவர்கள் ஒரு ஓய்வு நாட்களை எல்லாம் எவ்வளவு அருமையா கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆராதித்திருப்பார்கள். அந்த பண்டிகைகளாக கொண்டாடி இருப்பார்கள். அவைகளை குறித்து பகைஞர் இப்போது பரியாசம் பண்ணுகிறார்கள். எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள், ஆதலால் தூர ஸ்திரீயைப் போலானாள். அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள். அவளுடைய மானத்தை கண்டார்கள், அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள். எரேமியா 2:22 நீ உன்னை உவர் மணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அளவு மிகுதியாய் பாவம் செய்ததுனால, தூர ஸ்திரீயைப் போல ஆனதுனால அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை இப்போது அசட்டை பண்ணுகிறார்கள். அவளுடைய அசூசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். தேற்றுவாரில்லை. கர்த்தாவே, என் சிறுமியை பாரும், பகைஞன் பெருமை பாராட்டினானே. எரேமியா 16:7
செத்தவர்கள் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆற்ற அவர்களுக்கு அப்பம் பங்கிடப்படுவதும் இல்லை. ஒருவனுடைய தகப்பனுக்காவது ஒருவனுடைய தாய்க்காவது துக்கப்படுகிறவர்களுக்கு தேற்றரவின் பாத்திரத்தை குடிக்க கொடுப்பாரும் இல்லை. யாருமே இல்லாத ஒரு நிலைமை. ஏனென்றால் அவளுடைய அசுசம் கரை அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது. அவள் தனக்கு வரப்போகிற முடிவை நினையாமல் விபச்சாரங்களில் வேசித்தனங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். தன்னுடைய தேசத்தை தீட்டுப்படுத்தினாள். இதனால் இவள் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். அவளுடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்துரு தன் கையை நீட்டினான். உம்முடைய சபையிலே வரலாகாதென்று தேவரீர் விலக்கிய புறஜாதியார் உமது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்ததை கண்டாள். கர்த்தர் யாரையெல்லாம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வரக்கூடாது என்று சொன்னார்களோ எல்லாரும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்ததை இந்த சீயோனாகிய குமாரத்தி கண்டாள். இதனால எரேமியா 51:51 நிந்தையை கேட்டதினால் வெட்கப்பட்டோம். கர்த்தருடைய ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலங்களின் மேல் அந்நியர் வந்ததினால் நாணம் நம்முடைய முகங்களை மூடிற்று. எவ்வளவு பரிசுத்தமாக இருந்த இடங்கள் எல்லாம் அந்நியர் வந்ததுனால, அந்நியர் வந்த அக்கினிக்கு இரையாக்கி எல்லாவற்றையும் இடித்து போட்டதுனால, அந்நிய ஜாதியார் புற ஜாதியார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். அவளுடைய ஜனங்கள் எல்லாரும் அப்பம் தேடி தவிக்கிறார்கள். தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுடைய இன்பமானவைகளை ஆகாரத்துக்கென்று கொடுத்து விட்டார்கள். கர்த்தாவே, நோக்கி பாரும், எண்ணமற்றவள் ஆனேன். அவளுக்கு இப்ப சாப்பிட எருசலேமின் குமாரத்திகளுக்கு கன்னிகைகளுக்கு சாப்பிட அப்பம் கூட இல்லை. குடிக்க திராட்சரசம் இல்லை. அவர்களுக்கு வேணும்னு தேவையான காரியங்களை எல்லாம், இன்பமான காரியங்களை எல்லாம் சாப்பாட்டுக்காக, அப்பத்துக்காக, ஆகாரத்துக்காக கொடுத்து விட்டார்கள். எரேமியா 37:21 எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்திலே காக்கவும், நகரத்திலே அப்பம் இருக்கு மட்டும் அப்பம் சுடுகிறவர்களின் வீதியிலே தினம் ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கவும் சிதேக்கியா ராஜா கட்டளையிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை என்னதான் பஞ்சம் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அப்பத்தை கொடுத்து போஷித்து காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? கர்த்தர் தமது உக்கிரமான கோபம் உண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். அந்த அளவுக்கு துக்கம் எருசலேமுக்கு வந்திருக்கிறது. இதை போல துக்கம் வேற யாருக்கும் வரல. என் துக்கத்துக்கு சரியான வேற துக்கம் இல்ல. அதை யோசித்து பாருங்க. இது எதனால வந்தது? கர்த்தர் அவருடைய உக்கிரமான கோபம் உண்டு நாள்ல அவர் சஞ்சலப்படுத்தினதுனால் வந்தது. ஏன் சஞ்சலப்படுத்தினதுனால் வந்தது? நான் அந்த அளவு மிகுதியான பாவம் செய்திருந்தேன் என்று எருசலேம் கூறுகிறாள். எரேமியா 30:24 கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். அவர் என்ன நினைச்சாரோ, தன்னுடைய பிள்ளைகள் பாவமான வழிகளில் போகிற போது அவர்களை சிட்சித்து திருத்துவதற்கு நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் அவருடைய இருதயத்தின் நினைவுகளை மாற்றக்கூடியவர் அல்ல. உயரத்திலிருந்து என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினார். அது அவைகளில் பற்றி எரிகிறது. என் கால்களுக்கு வலையை வீசினார். என்னை பின்னிட்டு விழப்பண்ணினார். என்னை பாழாக்கினார். நித்தம் நான் பலட்சியப்பட்டு போகிறேன். எரேமியா 44:6 ஆகையால் என் உக்கிரமும் என் கோபமும் உண்டு. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் பற்றி எரிந்தது. அவைகள் இந்நாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாழுமாய் போயிற்று. அது எது? அக்கினி எப்படி பற்றி எரியுதான்? கர்த்தருடைய உக்கிரமும் கர்த்தருடைய கோபமும் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் பற்றி எரிந்தது. அதை எரேமியா கூறுகிறார் புலம்பலில். உயரத்திலிருந்து என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினார். அது அவைகளில் பற்றி எரிகிறது என்று கூறுகிறார். என் பாதகங்களின் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது. அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது. என் பெலனை விழப்பண்ணினார். நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் என்னை ஒடுக்குகிறவர்களின் கையில் ஒப்பு கொடுத்தார். உபாகமம் 28:47-48 சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதி நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு
பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீருமட்டும் இருப்பு நுகத்தடியே உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இத பார்க்கிறபோது நாம் மனமகிழ்ச்சியா பரிபூரணத்தோடு களிப்போடு இருக்கிற நேரங்களில் கர்த்தரை சேவியாமல் போனால், நமக்கு சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் இருக்கிற நேரங்களில் கர்த்தர் அனுப்புகிற சத்துருக்களை சேவிக்க வேண்டிய நிலைமைகள் வரும். அதேதான் இந்த எருசலேம் ஜனங்களும் செய்திருக்கிறார்கள். என்னில் உள்ள பராக்கிரமசாலிகளாகிய என்னுடையவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் மிதித்து போட்டார். என் வாலிபரை நொறுக்கும்படி எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரவழைத்தார். திராட்சை பழத்தை ஆலையில் மிதிக்கிறது போல ஆண்டவர் யூதா குமாரத்தியாகிய கன்னிகையை மிதித்தார். எரேமியா 37:10 உங்களோடே யுத்தம் பண்ணுகிற கல்தேயருடைய சேனையை எல்லாம் நீங்கள் முறிய அடித்தாலும், மீந்தவர்கள் எல்லாரும் காயம் பட்டவர்களாய் இருந்தாலும், அவர்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து எழும்பி இந்த நகரத்தை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த கல்தேயர் மீதி போனவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் எல்லாவற்றையும் பார்க்காம அக்கினியினால் இந்த நகரத்தை சுட்டெரிப்பார்கள் என்று கர்த்தர் கூறியுள்ளார். அதனாலதான் இங்க இவர் புலம்புகிறார், பராக்கிரமசாலிகளாகிய எல்லாரையும் ஆண்டவர் மிதித்து போட்டார். வாலிபரை நொறுக்கும்படி ஒரு கூட்டத்தை வரவழைக்கிறார். திராட்சை பழத்தை ஆலையில எப்படி மிதிப்பாங்களோ, அந்த ஜூஸ் எடுக்கிறதற்காக, அந்த ரசத்தை எடுப்பதற்காக, அதே போல ஆண்டவர் யூதா குமாரத்தி ஆகிய கன்னிகையும் மிதித்து போட்டார். இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன். என் கண்ணே நீராய் சொரிகிறது. என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார். பகைஞன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள். இந்த எருசலேம் சீயோன் குமாரத்தி இஸ்ரவேலினுடைய உயிரை காப்பாற்றி தேற்றுகிற தேவன் கர்த்தர் சீயோனை விட்டு தூரமானார். அதனால் பகைஞன் மேற்கொண்டான். அதனால் எருசலேமின் பிள்ளைகள் எல்லாரும் பாழாய் போனதினால் இவள் எருசலேம் அழுகிறாள். எரேமியா அழுகிறார். ஏசாயா 22:4 ஆகையால் என்னை நோக்கி பாராதேயுங்கள், என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனது நிமித்தம் மனம் கசந்து அழுவேன், எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன் என்று அங்கு ஏசாயா கூறுகிறார். அந்த அளவு எருசலேமுக்காக எருசலேம் குமாரத்தியும் அழுகிறாள், சீயோனும் அழுகிறாள். இவைகளின் நிமித்தம் எரேமியா தீர்க்கதரிசியும் அழுது புலம்புகிறார். சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள், அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. கர்த்தர் யாக்கோபின் சுற்றுப்புறத்தாரை அவனுக்கு சத்துருக்களாக கட்டளையிட்டார். அவர்களுக்குள்ளே எருசலேம் தூர ஸ்திரீக்கு ஒப்பானாள். இந்த சீயோன் எருசலேம் கைகளை விரிச்சு கேக்குறா, ஆனா அவளை தேற்றுறதுக்கு யாரும் இல்ல. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, இந்த இஸ்ரவேலின் சுற்றுப்புறத்தாரை, யாக்கோபின் சுற்றுப்புறத்தாரை, யூதாவின் சுற்றுப்புறத்தாரை அவனுக்கு சத்துருக்களாக கட்டளையிட்டதுனால இந்த எருசலேம் ஒரு தூர ஸ்திரீ, அந்நிய ஸ்திரீயாக மாறிவிட்டாள். எரேமியா 4:31 கற்ப வேதனை படுகிறவளின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகவும் சீயோன் குமாரத்தியின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ, கொலை பாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்கிறாள். இந்த சீயோன் குமாரத்தி தன் கைகளை விரித்து பெருமூச்சு விட்டு கதறுகிறாள். கர்த்தர் நீதிபரர், அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள். கர்த்தர் நீதியாய் இருக்கிற தேவன், நீதி செய்கிறார். எதனால? எருசலேம் கன்னியாகிய நான் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் எழும்பி பாவம் செய்தேன். எஸ்ரா 9:15 எஸ்ரா சொல்லும்போது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ, நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் எஸ்ரா. இங்கும் இந்த சீயோன் குமாரத்தி சொல்லுகிறாள், கர்த்தர் நீதிபரர். நாங்க அவருடைய வாக்குக்கு, அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால இந்த காரியங்கள் நடந்தது. அதனால நீங்க எல்லாரும் எங்களுடைய துக்கத்தை பாருங்க, எங்களுடைய கன்னிகைகள் வாலிபர் சிறைப்பட்டு போனார்கள் என்று கதறுகிறாள்.
என்னை சிநேகித்தவர்களை கூப்பிட்டேன், அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள். என் ஆசாரியர்களும் என் மூப்பர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுக்கு அப்பம் தேடுகையில் நகரத்தில் மூச்சொடுங்கி மாண்டார்கள். எனக்கு உதவிக்காக என்ன சிநேகித்தவர்களை, என்னை விரும்பினவர்களை எல்லாம் கூப்பிட்டேன். எல்லா நேசர்களையும் கூப்பிட்டேன். எல்லாரும் மோசம் போக்கினார்கள். என்னுடைய ஆசாரியர்கள், மூப்பர்கள் எல்லாரும் தங்களுடைய உயிரை காப்பாற்ற அவர்களுக்கு அப்பம் தேடுகையில், பசி, பஞ்சம், பட்டினி, அதற்காக அவர்கள் அப்பம் தேடுகையில் நகரத்தில் மூச்சொடுங்கி மாண்டார்கள். எரேமியா 14:15 ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தைக் கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி, இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள் என்று எரேமியா சொல்லியிருந்தார். அதே போல இங்கும் ஆசாரியர்கள், மூப்பர்கள் அப்பம் தேடுகையில் பஞ்சத்தால் நகரத்தில் மூச்சொடுங்கி மாண்டார்கள். கர்த்தாவே பாரும், நான் நெருக்கப்படுகிறேன், என் குடல் கொதிக்கிறது. நான் கடும் துரோகம் பண்ணினபடியினால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது. வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவளாக்கிற்று, வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது. கர்த்தாவே பாரும் என்று கூறி எருசலேம் கதறுகிறாள். எருசலேம் கதறுகிறது போல எரேமியா புலம்புகிறார். அவருடைய இருதயம் வியாகுலப்படுகிறது, குடல் கொதிக்கிறது. புலம்பல் 2:11 என் ஜனமாகிய குமாரத்தியின் நொறுங்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இளகி தரையிலே வடிகிறது, குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள் என்று எரேமியா புலம்புகிறார். நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. என் பகைஞர் எல்லாரும் எனக்கு வந்த ஆபத்தை கேட்டு, தேவரீர் அதை செய்தபடியால் சந்தோஷமாயிருக்கிறார்கள். நீர் கூறின நாளை வர பண்ணுவீர், அப்பொழுது அவர்களும் என்னை போல ஆவார்கள். எருசலேம் சொல்லுகிறாள், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், சோ என்னுடைய சத்துருக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, என் பகைஞர் சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாள் வருகிற போது எல்லாரும் என்ன போல ஆவார்கள் என்று கூறுகிறாள். எரேமியா 30:16 ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனா எப்போது மனம் திரும்பி கர்த்தருக்கு ஏற்ற விதமாக வாழுகிற போது இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் கூறுகிறார். அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் உமது முகத்துக்கு முன்பாக வரக்கடவது. என் சகல பாதகங்களின் நிமித்தமும் நீர் எனக்கு செய்தது போல அவர்களுக்கும் செய்யும். என் பெருமூச்சுக்கள் மிகுதியாயின, என் இருதயம் பலட்சியமாயிருக்கிறது. நெகேமியா 4:5 அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும், அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக குலைக்கப்படாதிருப்பதாக, கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே என்று நெகேமியா அலங்கத்தை கட்டுகிறவர்களை மனமடி உண்டாக பேசினவர்களை குறித்து கர்த்தரிடத்தில் முறையிட்டார். அதே போல இன்று எரேமியா இந்த சீயோனுக்காக, எருசலேமுக்காக அவர் பெருமூச்சு விட்டு முறையிடுகிறார். எரேமியாவின் முதல் புலம்பலின் முக்கியமான கருத்துக்கள். இதில் எருசலேம் பாழ் கடிக்கப்படுகிறது. எருசலேமின் துன்பம், நகரம் தனிமையாகவும் பலவீனமாகவும் ஏளனத்திற்கும் அவமதிக்கப்படுவதற்கும் ஆளாகி இருப்பதை விவரிக்கிறது. கர்த்தரின் கோபம். எருசலேமின் பாவங்களுக்கு கர்த்தர் அளித்த தண்டனையாக இந்த அழிவு காட்டப்பட்டுள்ளது. பழைய வாக்குறுதிகளின் சரிவு. முன்னர் வலிமையாகவும் வளமாகவும் இருந்த நகரம் இப்போது வறுமை மற்றும் கண்ணீரில் மூழ்கியுள்ளது. துயரத்தின் புலம்பல். தன்னுடைய வேதனையை கர்த்தரிடம் முறையிடும் ஒரு குரல். இவைகளை குறித்து இந்த முதலாவது புலம்பலில் நாம் பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. ஆமேன்.